ஹலோ நண்பர்களே, 7வது எபிசோட கட் பண்ணி ஓபன் பண்ணா காலனி ஹவுஸ்ல ஏதோ ஒரு பார்ட்டிக்காக எல்லாரும் ஆரவாரமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஃபாத்திமா பொண்ணு இங்க வந்து 1 வருஷம் ஆச்சாமா, அததான் இந்த பக்கிக செலிப்ரேட் பண்ண ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர ஹீரோவோட பையன் இதையெல்லாம் பார்த்து லைட்டா அப்செட் ஆகுறான். இருந்தாலும் வெளியே காமிச்சிக்காம பைப்புல ட்ரிங்க்ஸ் மட்டும் பண்ணிட்டே அங்கிருந்து கிளம்பிடுறான். அதே டைம்ல ஃபாத்திமா இந்த பார்ட்டிக்காக அவ ரொம்ப நாளா ஒளிச்சு வச்சிருந்த ஒரு ட்ரெஸ்ஸை தேடிட்டு இருக்கா. அப்ப மேத்யூவோட பொண்ணு இருந்துட்டு, உங்களையெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இந்த இடத்துக்கு வந்து மாட்டிட்டோம், அதை போய் செலிப்ரேட் பண்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது பதிலுக்கு ஃபாத்திமா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டமா, இங்க வந்து மாட்டியிருந்தனால நாங்க செலிப்ரேட் பண்ணல, இவ்வளவு பிரச்சனையிலையும் 1 வருஷமா சர்வே பண்ணிட்டோம் பாத்தியா, அதை தான் செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவா பேசுறா. அப்ப அவளுக்கு அவ தேடிட்டு இருந்த ட்ரெஸ்ஸும் கிடைச்சிருது. அப்ப அங்க வர ஹீரோவோட பையன் ஃபாத்திமா கிட்ட பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போது சீக்கிரம் ரெடி ஆகி வா அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனா இவன் ஃபேஸ பார்க்கும் போதே அப்செட்டா இருக்கா அப்படிங்கிறது மேத்யூவோட பொண்ணுக்கு புரியுது. இத பத்தி ஃபாத்திமாட்ட கேட்கும் போதுதான் ஃபாத்திமா இருந்துட்டு, நம்ம இங்க உயிரோட ஒரு வழியை சர்வே பண்ணிட்டோம், அதனால செலிப்ரேட் பண்றோம். ஆனா இங்க சர்வே பண்ண முடியாம இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க ஞாபகமும் நம்மளுக்கு வரும்ல அப்படின்னு சொல்றான். அங்க கட் பண்ணி விக்டரை காட்டுறாங்க. பைபிள எப்பவும் போல அந்த டின்ல பீச்சஸ் சொல்லிட்டு எதையோ சாப்பிடுவான் பாத்தீங்களா, அதை தான் தேடிட்டு இருக்கான். பட் அது இல்லையாட்டு இருக்கு. அப்ப அங்க வர டோனா, தம்பி பீச்சஸ் தீந்து போச்சு, வேற ஏதாவது வேணா எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விக்டர் இருந்துட்டு, இத்தனை வருஷமா தீராத ஒரே ஃபுட் அந்த பீச்சஸ் மட்டும்தான், இப்ப அதுவும் தீந்துருச்சுன்னு சொல்றீங்க, எதுவுமே எனக்கு சரியா படல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்ப நம்மளுக்கு அந்த கண்ணாடிக்காரனை தான் காட்டுறாங்க. போன பார்ட்டோட கடைசியில பெரிய குண்டை தூக்கி போட்டதே இவன் தான். இவனோட பேர் கெவின். எப்பவும் போல மறுபடியும் அந்த வீட்டுக்கு வெளியே ஃப்ளவரை கொண்டு வந்து வைக்கிறான். அப்ப உள்ள இருக்கிறவங்க இருட்டாக போகுதுடா, சீக்கிரம் உள்ளவான்னு கூப்பிடுறாங்க. அவனும் ஃப்ளவர் அங்க வச்சுட்டு உள்ள போயிடுறான். பயபுள்ள வலுக்கட்டாயமா பிரச்சனையை பூ வச்சு இன்வைட் பண்ணிட்டு இருக்கான். அதே டைம்ல ஹீரோ எப்பவும் போல ஒரு மணியை ஆட்டிக்கிட்டே, இருட்டாக போகுது எல்லா வீட்டுக்குள்ள போங்க, ஒரு இருட்டாக போகுது எல்லா வீட்டுக்குள்ள போங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோக்காகவே அந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு முன்னாடி தான் ஃபாதர் வெயிட் பண்ணிட்டு இருக்காராட்டு இருக்கு. இங்க மேத்யூவோட ஒய்ஃபும் அவங்க பையன்கிட்ட ஸ்டோரி சொல்லி அவனை தூங்க வச்சிடறாங்க. சோ இருட்டாக போறதுனால எல்லா விண்டோவையும் பத்திரமா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஹீரோ போஸ்ட் ஆபீஸ் கிட்ட வரும்போது ஃபாதர் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதையும் பாக்குறான். அப்ப ஃபாதர் இருந்துட்டு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசியாகணும் அப்படின்னு சொல்றாரு. பதிலுக்கு ஹீரோ, இருட்டாக போகுது, அவனுக்கெல்லாம் வந்துட போறானுங்க, ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு போங்க, நாளைக்கு காலையில பேசிக்கலாம்னு சொல்றான். ஆனா ஃபாதர் இருந்துட்டு, இது ரொம்பவே முக்கியமான விஷயம், நான் இப்பவே டிஸ்கஸ் பண்ணி ஆகணும்னு சொல்றாரு. அதனால ஹீரோ ஃபாதரையும் உள்ள கூப்பிட்டு வந்துடுறான். சோ உள்ள வந்த ஃபாதர், ஹீரோ நிறைய திங்ஸை பேக் பண்றதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கான், சோ எங்கேயோ கிளம்ப போறான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறாரு. அதே டைம்ல மேத்யூ அந்த டவர் வைக்கிறதுக்கான டிராயிங்க உறைஞ்சிட்டு இருக்கான். அப்ப அங்க வர ஒய்ஃப் கிட்ட, நானும் ஜேடும் கடைசி டைம்ல ஒரு ட்ரீக்கு மேல போய் இந்த டவர் ஆண்டனா வச்சோம், எனக்கு சிக்னல் கிடைக்கலனாலும் குர்ருன்னு ஒரு சவுண்டு கிடைச்சது, இதுவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான், இதை பத்தி நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஹைட் பத்தல அப்படிங்கிறது தான் தோணுது. சோ இப்போ இந்த வில்லேஜ்லயே ஹைட்டான பில்டிங்னு பார்த்தா அந்த காலனி ஹவுஸ் மட்டும்தான். சோ அந்த ஹவுஸுக்கு மேல டவர் வைக்கிறதுக்கு டோனா பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா சிக்னல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி சிக்னல் கிடைச்சா நம்ம வீட்டுக்கு போறதுக்கான வழியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். சோ மேத்யூவோட ஒய்ஃபும் அவனை கிஸ் பண்ணிட்டு, உன்னால என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணு, நானும் அந்த எலக்ட்ரிசிட்டி ஒயரை ஃபாலோ பண்ணிட்டு பேஸ்மெண்ட்ல குழி தோண்டி வச்சிருக்கேன், அதை திருப்பி கண்டினியூ பண்ணலான் இருக்கேன்னு சொல்லி அங்க கிளம்பி போயிடுறா. இப்ப நம்மளுக்கு காலனி ஹவுஸ் தான் காட்டுறாங்க. ஹீரோட பையன் கொஞ்சம் மப்பாயிட்டான் இருக்கு, நடக்க முடியாம தட்டி தடுமாறி வந்துட்டு இருக்கான். ஃபாத்திமா இருந்துட்டு அளவா கூடி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லும் போது, என்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்ப டோனா, பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. சோ எல்லாரும் அங்க கேதர் ஆனதுக்கு அப்புறம் டோனா இருந்துட்டு, ஃபாத்திமா இங்க வந்து 1 வருஷம் ஆச்சு, அந்த ஆனிவர்சரி தான் நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோட பையன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இருந்தாலும் அவங்க ஃபாத்திமா இங்க வந்ததுல இருந்து எல்லாத்துக்கிட்ட எப்படி அன்பா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு கிஃப்டையும் கொடுத்து அவளை விஷ் பண்றாங்க. அப்ப அந்த காலனி ஹவுஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு ஃபாத்திமாக்கு விஷ் பண்றங்கிற பேர்ல முத்தம் கொடுத்து அவ வாயை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கா. இதை பாக்குற மேத்யூவோட பொண்ணுக்கு தூக்கி வாரி போட்டுருது, இத்தனை நாள் இவ கூடயா பழகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா. இப்ப நம்மளுக்கு ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ஃபாதர் கிட்ட அவன் பிளான் என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டான். அதாவது அந்த மந்திரக்கல்லோட உதவியோட அந்த காட்டுக்குள்ள போய் வெளியே போறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு தேடுறதுதான் அவனோட பிளான். சோ என் பிளான நான் சொல்லிட்டேன், இப்ப நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு ஃபாதர் கிட்ட கேக்குறான். சோ ஃபாதரும் அவர் கையில இருக்கிற பேக ஹீரோ கிட்ட காட்டி, நான் இந்த ஊருக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ இந்த பேக புதைச்சு வச்சேன், இப்ப இந்த பேக நீ ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ ஓபன் பண்ணி பாக்குறான். ஃபர்ஸ்ட் சரக்கு பாட்டில் தான் இவனுக்கு கையில படுது, செகண்ட் அந்த ஷர்ட்டும் கிடைச்சிருது.
இது உங்களுதான் கேட்கும் போது ஃபாதரும் ஆமான்னு தலையாட்டுறாரு. நான் ஷர்ட்டை கேட்கல, அதுல இருக்கிற பிளட்டை கேட்ட அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதப்பார் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் பேகுக்குள்ள பார்த்தா அந்த கேண்டி பார் சாக்லேட் தான் இருக்கு. ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிருது. ஏயா இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இப்போ அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். அப்பதான் ஃபாதர் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த வில்லேஜுக்கு வரக்கு முன்னாடியுமே இவர் ஒரு சர்ச்சில் ஃபாதரா தான் இருந்திருக்காரு. அப்ப அங்க ஒரு இன்னசென்ட் பாய் அவங்க அப்பா அம்மா கூட எப்பவுமே ப்ரே பண்றதுக்கு சர்ச்சுக்கு வருவான். இதே மாதிரிதான் ஒரு நாள் சர்ச்சில் நான் ப்ரே பண்ணிட்டு வெளியே வரும்போது அந்த பையன் அப்பா அம்மா இல்லாம தனியா வந்து நின்றுட்டு இருந்தான். அவன் ரொம்பவுமே அமைதியான பையன். ஏன் தனியா வந்தான் அப்படிங்கிறது எனக்கு புரியல. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கட்டுமா அப்படின்னு அந்த பையன் என்கிட்ட பர்மிஷன் கேட்கும்போது நான் அதை சீரியஸா எடுத்துக்காம எப்பவுமே சர்ச்சுக்கு வர குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதுக்காக இந்த கேண்டி சாக்லேட்ஸ் நிறைய வாங்கி வச்சிருப்பேன். சோ இதுல ஒன்னு அந்த பையன்கிட்ட கொடுத்து அந்த பையனை வீட்டுக்கு போக சொல்லி அனுப்பி வச்சுட்டேன். இருந்தாலும் அதுக்கப்புறம் என் மனசு கேட்கல, உறுத்தலாவே இருந்துச்சு. சரி அந்த பையன் சேஃபா வீட்டுக்கு போயிட்டானா அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த பையன் வீட்டுக்கு போகும்போது அந்த பையனோட அம்மா அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வந்தாங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. உள்ள போய் பார்த்தா அந்த பையனோட அப்பா கையில தான் இந்த சரக்கு பாட்டில் இருந்துச்சு. பக்கத்திலேயே அந்த பையன் அன்கான்சியஸா கீழே விழுந்து கிடந்தான். நான் பதட்டத்துல இருக்கேன். ஆனா அந்த பையனோட அப்பா இருந்துட்டு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ரொம்ப நார்மலா பேசினான். இதனால எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. என் மைண்ட்ல இருக்கிற விஷயம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையனோட அப்பா மேல நான் உக்காந்து அவன் மூஞ்சில சர்ற மாதிரியா குத்துன்னு குத்திட்டு இருந்தேன். என்னாலேயே என்னை தடுக்க முடியல. நான் அடிக்கிற அடியில என் கையில இருக்கிற எலும்பு எனக்கே வலிக்க ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு அந்த பையனோட அப்பாவை பிடிச்சி நான் அடிச்சிருக்கேன். அப்பதான் எனக்கே ஒரு விஷயம் புரிஞ்சுது. அந்த பையன் என்கிட்ட ஏதோ ஹெல்ப் கேட்க தான் வந்திருக்கான். அதை புரிஞ்சுக்காம கேவலம் இந்த சாக்லேட்டை கொடுத்து அவனை நான் மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பி வச்சதுதான் பெரிய தப்பு அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. கடைசியா ஒரு பிரிட்ஜ் மேல இதே சரக்கு பாட்டிலோட நான் நின்றுட்டு இருந்தேன் சூசைட் பண்றதுக்காக. அப்பதான் முதல் டைம் கடவுளோட வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு. நீ காருக்குள்ள போய் உட்காரு, உனக்கான பாதை இன்னொன்னு இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. நானும் அந்த வாய்ஸை நம்பி காரை எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் காரை ஓட்டினதுக்கு அப்புறம் இந்த வில்லேஜுக்கு வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதெல்லாம் ஏன் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு ஹீரோக்கு புரியல. அப்ப ஃபாதர் இருந்துட்டு அந்த சாராவை என்னோட பேஸ்மெண்ட்ல தான் கட்டி போட்டு வச்சிருக்கேன், கண்டிப்பா அவன் மூலியமா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதை கிடைக்கும் நம்புற அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ கன் பாயிண்ட்ல அவரை நிறுத்திடுறான். அவருக்கு ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆயிருது. நான் ஒன்னும் தப்பு பண்ணல மைசன் அப்படின்னு இவர் சொல்லும் போது ஹீரோ இருந்துட்டு ஏன்டா பிராங்க் தப்பு பண்ணும் போது வலுக்கட்டாயமா அவனை அந்த பனிஷ்மெண்ட் செல்ல போட சொன்னீங்களேடா, இப்ப அந்த பொண்ணுக்கு மட்டும் எதுக்குடா இவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சண்டை போடுறான். அப்ப ஃபாதர் இருந்துட்டு எனக்கு என்னமோ அந்த சாரா தான் இங்கிருந்து நம்ம வீட்டுக்கு போறக்கான கீயா இருப்பான்னு தோணுது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்மளுக்கு காலனி ஹவுஸ் தான் காட்டுறாங்க. அந்த பைத்தியக்காரன் கெவின் யாருக்கும் தெரியாம மேல இருக்கிற ஒரு ரூமுக்கு வந்து அங்க இருக்கிற விண்டோ ஓபன் பண்ணி பார்த்தா இவன் எப்பவுமே ஃப்ளவர் வச்சுட்டு வருவானே அதை எடுத்துட்டு அந்த பொண்ணும் அங்கதான் நின்றுட்டு இருக்கா. இவளுக்கு ஃப்ளவர் பேர்லயே ஜாஸ்மின் அப்படின்னு அந்த நாய் பேர் வச்சிருக்கு. அப்ப அந்த ஜாஸ்மின் இருந்துட்டு நான் உனக்கு குட் பை சொல்லிட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப பதட்டமாகறான். ஐயோ என் கூட பேசி ஏன் என்னை விட்டுட்டு போற அப்படின்னு. அதுக்கு அந்த ஜாஸ்மின் பொண்ணு வந்துட்டு நான் நிறைய டைம் உங்ககிட்ட கேட்டுட்டேன், என்னை உள்ள விடுன்னு, நீ உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிற, என்னை பார்த்து நீ பயப்படுற, அது எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது, நான் வெளியே ரொம்ப தனிமையில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட்லா பேசுறா. இதான் அந்த லூசு பையனும் நம்பிக்கிட்டு இந்த வீட்டுல பார்ட்டி நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, எனக்கு உங்க கூட இருக்கிறதாமா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூசு பையன் விண்டோவோட லாக்க உடைக்க ஆரம்பிக்கிறான் அந்த பொண்ணை உள்ள அலோவ் பண்றதுக்காக. இப்ப பார்ட்டி நடந்துட்டு இருக்கிற இடத்தான் காட்டுறாங்க. ஆல்ரெடி ஹீரோவோட பையன் காலையில இருந்து அப்செட்டா இருக்கான். அப்ப அங்க ஒரு பெருசு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம இந்த இடத்த பத்தி பேசும்போது அவனுக்கு கோவம் வந்துருது. அதனால கடுப்புல இருந்த ஹீரோவோட பையன் அவன் கூட சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா ஃபாத்திமாவும் டோனாவும் அங்க வந்தனால சண்டை நிறுத்தப்படுது. ஃபாத்திமா தான் கொஞ்சமா அவனை சமாதானப்படுத்தி மாடிக்கு போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு அனுப்பி வச்சிடறா. ஆனா அந்த பெருசு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம நான் தான் சொன்னனே அவ ஒரு அனிமல் மாதிரி அம்மா மாதிரிதான பையன் இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனேயே டோனா விடுவா பாருங்க ஒரு பஞ்சு அந்த பெருசுக்கு. பயபுல ஒரு நிமிஷம் கதி கலங்கி போயிடுறான். இப்ப நம்மளுக்கு அந்த கெவினை தான் காட்டுறாங்க. ஒரு வழியா விண்டோவை ஓபன் பண்ணி அந்த ஜாஸ்மினை உள்ள வர வச்சிட்டான். வந்தவளும் நல்லவளாட்ட விண்டோவை க்ளோஸ் பண்ணிரு, வேற யாராவது வரப்போறாங்கன்னு சொல்லி விண்டோவையும் க்ளோஸ் பண்ண வச்சிடறா. இவன் இருக்கிறதுலே காஞ்சு போய் கிடப்பானாட்டு இருக்கு. பேயும் கூட பார்க்காம அவ கூட கிஸ் அடிச்சிட்டு இருக்கான். அப்ப ஜாஸ்மினோட கையில இருக்க நெய்லெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசா இவனை புரண்ட ஆரம்பிக்குது. பையன் வலியில துடிக்கிறான். ஒரு கட்டத்துல அந்த ஜாஸ்மின் கிட்ட இருந்து வெளியே வரலான்னு பார்த்தா நாக்க முழுசா கடிச்சு எடுத்துறான் ஜாஸ்மின்.
இதுக்கப்புறம் இவன் எங்க போய் கத்தி ஹெல்ப் கேட்கறது? அப்படியே அந்த ஜாஸ்மின் மான்ஸ்டரா மாறுவா பாருங்க. அங்க கட் பண்ணி இப்ப நம்மளுக்கு ஜேட காட்டுறாங்க. பயபுள்ள அந்த மரத்துல பணத்தை பார்த்துட்டு வந்ததுல இருந்து ரூம் விட்டே வெளியே வரலையாட்டு இருக்கு. அப்ப அசிஸ்டன்ட் கார சாப்பிட்றதுக்கு வாடான்னு கூப்பிட்டாலும் கூட அவன் மேல கோவப்பட்டு இருக்கான். அப்ப அங்க வர அசிஸ்டன்டோட அம்மா ஒரு கத்தணும், நீ பொட்டி பாம்பா பின்னாடியே போயிடுறான் சாப்பிட்றதுக்கு. இப்ப காலனி ஹவுஸை தான் காட்டுறாங்க. ஃபாத்திமா மாடிக்கு வரும்போது அங்க ஒரு பொண்ணு ரொம்ப சோகமா உட்காந்துருக்கா. ஆக்சுவலா இந்த பொண்ணு தான் இந்த காலனி ஹவுஸ்ல யாரோட ட்ரெஸ்ஸா இருந்தாலும் ஆட்டை போட்டு யூஸ் பண்றது. சோ இவ எதுக்கு சோகமா உட்காந்துருக்கா அப்படிங்கிறது ஃபாத்திமாக்கு புரியுது. அதனால அவ போட்டிருந்த அந்த எல்லோ ஸ்வெட்டரை கழட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு சந்தோஷமே வருது. அதுக்கப்புறம் மேத்யூவோட பொண்ணு அங்க வரா. அவ ஃபாத்திமாவை பார்த்து நீயும் ஹீரோவோட பையனும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் நினைச்சேன், அப்புறம் எதுக்கு கீழே ஒரு பொண்ணு கூட கிஸ் அடிச்சிட்டு இருந்த அப்படின்னு கேட்டுறா. ஃபாத்திமாவும் அதெல்லாம் சும்மாமா அப்படின்னு சொல்லும் போது அப்ப நானும் உன்னை கிஸ் பண்ணட்டுமா அப்படின்னு ஒரு ஃப்ளோல கேட்டுறா. அதுக்கப்புறம் இவளுக்கு மூஞ்சியே இல்ல, அங்கிருந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடறா. அதே டைம்ல ஃபாதர் ஹீரோ கிட்ட சாரா வரைஞ்சு கொடுத்த டிராயிங்க காட்டி, இந்த பேகை நான் புதைச்சு வச்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. சாராவும் அவளோட பிரதரும் இந்த டவுனுக்கு வந்து அதிகபட்சம் 4-5 மாசம் தான் இருக்கும். அப்புறம் எப்படி இந்த கேண்டில இருக்கிற அந்த பொம்மையை அவ உறைஞ்சிருப்பா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ இருந்துட்டு, நீ யாருக்கிட்டயாவது இந்த விஷயத்த ஷேர் பண்ணிருப்ப, அவங்க சாரா கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்றான். ஆனா ஃபாதர் அவர் லைஃப்ல நடந்த விஷயத்த இந்த டவுன்ல யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணல. சோ நான் வந்தப்ப இருந்தே என்னை வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு இவர் சொல்லும் போது ஹீரோ இதை நம்ப மாட்டேங்கிறான். டே நான் சொல்றத நம்பு, நம்ம வெளியே போறக்கான ஒரே கீ சாரா தான். அதுக்கும் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ வேணா சாராவை அந்த பனிஷ்மெண்ட் செல்லில் போட்டுக்கோ, நான் உன்னை ஸ்டாப் பண்ண போறது கிடையாது. நீயும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிருக்கிறத பார்த்தா ஏதாவது வழி கிடைக்குமான்னு தானே தேட போறேன். சோ நீயும் நானு அப்புறம் அந்த பொண்ணு சாரா, ஏன் நம்ம 3 பேரும் ஒன்னா போய் இதை தேடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்மளுக்கு மேத்யூவோட ஒய்ஃபை தான் காட்டுறாங்க. குழி தோன்றங்கிற பேர்ல ஒரு 6-7 அடிக்கு குழி தோண்டிட்டாலாட்டு இருக்கு. ஆனா இன்னும் பதில் கிடைக்கல. ஆனாலும் அவ விட்டு கொடுக்காம குழி தோண்டிக்கிட்டே இருக்கா. அங்க கட் பண்ணி காலனி ஹவுஸ்ல அந்த ஜாஸ்மின் பொண்ணை தான் காட்டுறாங்க. ஏதோ நல்ல விளையாட்ட கண்ணாடி முன்னாடி நின்று இருக்கிற ரத்தக்கரையை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அவ உள்ள வந்தா பாத்தீங்களா, அந்த விண்டோவை ஓபன் பண்ணி விடுறா. இப்பதான் வெளியே என்ன இருக்குன்னே காட்டுறானுங்க. பார்த்தா பக்கத்துல இருக்கிற காட்டுல இருந்து ஒரு கூட்டமே ஆரவாரமா வந்துட்டு இருக்கு. அநேகமா இன்னைக்கு காலனி ஹவுஸுக்கு சங்குதான்னு நினைக்கிறேன். அதே டைம்ல விக்டரோட ரூம் டோரை யாரோ தட்டுறாங்க. இவனும் பயந்துட்டே வந்து ஓபன் பண்ணா வந்திருக்கிறது மேத்யூவோட பொண்ணு. இவன் அந்த ஃபாத்திமாட்ட நான் உங்களுக்கு கிஸ் பண்ணட்டுமான்னு கேட்ட சங்கோஜத்துல ஒளிஞ்சுக்கிறதுக்கு வேற இடமே இல்லாம விக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டு அவன் ரூம்குள்ள வந்துடுறா. வந்து பார்த்தா இந்த ஊருக்குள்ள வந்த காரோட அத்தனை நம்பர் பிளேட்டையும் இவன் தான் எடுத்து வச்சிருக்கான். அப்ப இந்த பொண்ணு இருந்துட்டு அன்னைக்கு காலனி ஹவுஸுக்கு முன்னாடி நிறைய குழி வெட்டுனீங்களா, அது எதுக்குன்னு கேட்கும் போது அதை பத்தி நான் பேச விரும்பலன்னு சொல்லிடுறான். சரி ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு டைம் 2 கார் ஒரே டைம்ல வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இது ரொம்பவே ஸ்பெஷல்னு சொன்னீங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த வில்லேஜ்ல ரொம்ப வருஷமா இருக்கிறது நீங்க தான், இங்க என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இப்ப நம்மளுக்கு ஜேடதா காட்டுறாங்க. சாப்பிட வந்த இடத்துலயும் கூட அந்த புக்கை வச்சுதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அந்த புக்ல 2 பேஜ் ஒன்னா ஒட்டி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறான். அந்த பேஜை கிழிச்சு பார்த்தா உள்ள ஒரு போட்டோ கிடைக்குது. போட்டோல இருக்கிறது யாரு அப்படின்னு ஜேடுக்கு தெரியல. ஆனா அசிஸ்டன்ட் காரனோட அம்மா அந்த போட்டோவை பார்த்த உடனேயே, டே முன்னாடி இருக்கிறவனோட பின்னாடி ஒரு குட்டி பையன் இருக்கான், அவன் யாருன்னு தெரியுதா, விக்டர் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த குட்டி பையன் கையிலயும் அந்த லஞ்ச் பாக்ஸ் இருக்கு, இவன் விக்டர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருது. இப்ப காலனி ஹவுஸ்ல ஃபாத்திமா ஒரு பொண்ணுக்கு எல்லோ ஸ்வெட்டர் கூட கொடுத்துருப்பா பாத்தீங்களா, அந்த பொண்ணு ஃபாத்திமாக்கு பதிலுக்கு கிஃப்ட் பண்றதுக்காக அவளோட ஃபேவரட் பில்லோவை எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்கிற ரூம்ல ஏதோ ஒரு பொண்ணு சிரிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. இவனும் ஏமாந்து போய் அந்த ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் டோரும் சாத்திருது. பார்த்தா அந்த ஜன்னலை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துச்சு பாத்தீங்களா, அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அங்கதான் இருக்கு. இதுல அந்த ஜாஸ்மின் வேற ட்ரூடி எப்படி இருக்கு அப்படின்னு இவ பேரை வச்சு சொல்றா. அவளுக்கு சரியான ஷாக் ஆகுது. நீ மட்டும் இல்லமா, இங்க இருக்கிற அத்தனை பேர் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கதற கொள்றாங்க. ஆனா இங்க நடந்துட்டு இருக்கிறது எதுவுமே தெரியாம காலனி ஹவுஸ்ல இருக்கிறவங்கள ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட பையன் கூட ஒரு பெருசு சண்டை போட்டுச்சு பாத்தீங்களா, அது அங்க இருக்கிற லேடி கிட்ட புலம்பிட்டே இருக்கும்போது அவன் கையில ஏதோ பிளட் உழுகுது. என்னடா நிமிந்து பார்த்தா இந்த மஞ்ச ஸ்வெட்டர் பொண்ணை கொன்னுட்டு ரத்தக்கரையோட வந்து நின்னுட்டு இருக்கு ஒரு மான்ஸ்டர். எல்லாரும் கத்தி கதறாங்க. அதுக்கெல்லாம் வீட்டுக்குள்ள வந்துருச்சு, எல்லாரும் சேஃபான இடத்துக்கு போங்க அப்படின்னு கத்திக்கிட்டே எல்லாரும் ஓடுறாங்க. இந்த சத்தம் மேல அவன் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற ஹீரோவோட பையனுக்கும் கேக்குது. சோ இந்த காலனி ஹவுஸ்ல இருக்கிறவங்களா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா இதுல இருந்து ஹைட் ஆகிறதுக்காக இவங்க வீட்டுக்கு வெளியவே ஒரு வண்டியை நிறுத்தி இருக்காங்க. எல்லாம் அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க.
ஃபாத்திமா வேற ஹீரோவோட பையனுக்கு என்னாச்சோன்னு ஸ்டெப்ஸ்ல ஏறலான்னு பார்த்தா 2 பேய் சிரிச்சுக்கிட்டே இறங்கிட்டு இருக்கு. ஆனா இந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரே நல்ல விஷயம், ஓடி வரதில்ல, நடந்துதான் வருதுங்க. அதனால எல்லாம் தலைதெறிக்க ஓடுறாங்க. இந்த சவுண்டு விக்டருக்கும் மேத்யூவோட பொண்ணுக்கும் கேக்குது. அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்ப விக்டர் இருந்துட்டு எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற விண்டோ ஓபன் பண்ணி ஒரு கயிறு கட்டி தொங்க விடுறான். ஃபர்ஸ்ட் இந்த கயிறை பிடிச்சிட்டு நீ இறங்க, பின்னாடியே நான் வரேன்னு சொன்ன உடனே வேற வழியே இல்லாம மேத்யூவோட பொண்ணும் அந்த கயிறை பிடிச்சிட்டு இறங்க ஆரம்பிக்கிறா. சோ ஒவ்வொருத்தரா வெளியே வராங்க. அப்ப டோனா இருந்துட்டு ஹீரோவோட பையனை காணோம், நான் போய் தேடுறேன்னு சொல்லும் போது ஃபாத்திமா இருந்துட்டு இங்க இருக்கிற மக்களை பாதுகாப்பா நீங்க டவுனுக்கு கூட்டு போங்க, நான் அவனை கூட்டு வரேன்னு சொல்லி இவங்களை அனுப்பி வச்சிடறா. பேக் சைட்ல மேத்யூவோட பொண்ணும் விக்டரும் ஒரு வழியா கயிறை பிடிச்சிட்டு கீழே இறங்கிடுறாங்க. அப்ப மேத்யூவோட பொண்ணு நம்ம டவுனுக்குள்ள ஓடி போய் தப்பிச்சிடலாம்னு சொல்லும் போது விக்டர் இருந்துட்டு டவுனுக்குள்ள போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்ட பையன் அங்கதான் இருக்கா. இவங்களை பார்த்த உடனே காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான். அதனால விக்டர் இருந்துட்டு நம்ம காட்டுக்குள்ளதான் போயாகணும், உயிரோடு இருக்கணும்னா நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பையன் போனா பாத்தீங்களா, அதே வழியில இந்த பொண்ணை கூட்டு போக ஆரம்பிக்கிறான். வீட்டுக்குள்ள ஹீரோவோட பையனும் கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்து தப்பிக்கலான்னு வெளியே வரும்போது ஒரு ரூம்குள்ள எல்லோ கலர் ஸ்வெட்டர் போட்டு ஒரு பொண்ணு இறந்து கிடக்கிறத பாக்குறான். ஆக்சுவலா ஃபாத்திமா இந்த பொண்ணுக்கு அந்த ஸ்வெட்டர் கிஃப்ட் பண்ணும்போது இவன் மேல வந்துட்டான், இந்த விஷயமே அவனுக்கு தெரியாது. அதனால இறந்து கிடக்கிறது ஃபாத்திமா அப்படின்னு நினைச்சு ஒரு நிமிஷம் அப்செட் ஆயிடுறான். பக்கத்துல வந்து பார்க்கும் போதுதான் இது ஃபாத்திமா இல்லன்னு தெரியுது. அதுக்குள்ளே இவன் பின்னாடி ஒரு மான்ஸ்டர் வேற வந்துருது. இதுக்கு மேல இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு விண்டோவை உடைச்சிட்டு குதிச்சிடுறா கைப்புள்ள அப்படின்னு கீழே குதிக்கும் போது பயவுள்ளைக்கு கால்ல அடிபட்டுருது. நல்ல வேலை அங்க கரெக்டா ஃபாத்திமா வந்துடுறா. ஆனா எந்த பக்கம் பார்த்தாலும் மான்ஸ்டரா சுத்திட்டு இருக்கு. இப்ப இதுக கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா டவுன் வரைக்கும் ஓடி ஆகணும். ஹீரோவோட பையனுக்கு வேற கால்ல அடிபட்டு இருக்கு, கண்டிப்பா அவனால ஓட முடியாது. அதனால அவனை கூப்பிட்டுட்டு மறுபடியும் காலனி வீட்டுக்குள்ளேயே போய் கதவை சாத்திக்கிறா ஃபாத்திமா. பார்த்தா பின்னாடி சைடு இருந்து மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. அதனால அந்த டோரையும் சாத்திட்டு ஒரு வழியா அங்க அந்த மந்திர கல் இருக்கு, அதை எடுத்து டோர் கிட்ட வச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கா. வெளியே இருக்கிற மான்ஸ்டர்ஸ் இவங்க கிட்ட பேச்சு கொடுக்குது, ஆனா எதுவுமே உள்ள வரல. ஒரு வழியா அந்த மந்திர கல்லோட உதவியினால இப்ப சேஃபா இருக்காங்க. காட்டுக்குள்ள வந்த விக்டரும் அந்த மந்திர மரத்தை கண்டுபிடிச்சிடறான். அப்ப மேத்யூவோட பொண்ணு நீ இந்த மரத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ, நான் போய் உன் தம்பி கிட்ட வார்ன் பண்ணணும், அது ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றா. இவளுக்கு ஒன்னும் புரியல. இதெல்லாம் உனக்கு புரியாது, உன் தம்பிக்கு மட்டும்தான் புரியும். நீ உயிரோடு இருக்கணும்னா அந்த மரத்துக்குள்ள போன்னு சொன்னா அவளும் வந்துடுறா. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு டோரை ஓபன் பண்றா. பார்த்தா ஜேடி இதுக்கு முன்னாடி ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு வந்தான் பாத்தீங்களா, அந்த கபோர்டு டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியே வரா மேத்யூவோட பொண்ணு. அதே டைம்ல டவுனுக்குள்ள ஹீரோவும் ஃபாதரும் பேசிட்டு இருக்கும் போது ஒரு கார் ஹாரன் அடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு. இவனுங்களும் வெளியே வந்து பார்த்தா டோனா தான் எல்லாத்தையும் டவுனுக்கு கூட்டு வந்திருக்கா. சோ ஹீரோக்கும் விஷயம் தெரிஞ்சிருது, காலனி ஹவுஸ்க்குள்ள அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பூந்துருச்சு அப்படின்னு. ஆனா வந்த வண்டியில அவன் பையனை காணோன்னு டோனா கிட்ட கோவப்பட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃபாதரும் ஹீரோவும் சேர்ந்து கார்ல வந்த அத்தனை பேத்தையும் சேஃபா அவன் வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து ஃபாதர் அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. இவரும் பழக்க தோஷத்துல சொல்லுங்க மைசன் அப்படின்னு திருமண பாவத்துக்கு ஒரு மான்ஸ்டர் ஃபாதரை அடிக்கும் பாருங்க. ஒரு அடி, அது கையா கத்தியான்னு தெரியல, ஒரே வெட்டுதான், ஃபாதரோட கழுத்துலயே விழுந்துருது. ஹீரோவும் அவங்கிட்ட இருக்கிற கன்னை வச்சு அந்த மான்ஸ்டரை ஷூட் பண்ணி இப்பத்துக்கு ஃபாதரை உள்ள கூட்டு வந்துடுறான். ஆனாலும் வெட்டு பலமா விழுந்திருக்கிறதுனால பிளட் போய்கிட்டே இருக்கு. ஹீரோவும் டோனாவும் தான் எப்படியாவது ஃபாதரை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஃபாதர் இருந்துட்டு என்னோட பாதை இப்படி முடியும் நான் எதிர்பார்க்கல, தயவு செஞ்சு எல்லாரும் என் கூட சேர்ந்து ப்ரே பண்ணுங்கன்னு கடைசியா ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. அதனால ஹீரோல இருந்து எல்லாருமே ஃபாதர் கூட சேர்ந்து ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாவம் பிரேயர் முடியறதுக்குள்ளேயுமே ஃபாதரோட கதை முடிஞ்சிருது. இதனால ஹீரோவும் டோனாவும் ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.